வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீவேர்ட் ரிசர்ச் அட்வான்ஸ்டா எப்படி ரிசர்ச் பண்றது. ஸோ நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு எஸ்இஓங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எஸ்இஓக்கு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? கூகுளுக்கு வந்து போவோம். ஸோ google.com போட்டோடனே அது ஒரு சர்ச் இது மாதிரி காமிக்கும், சர்ச் பார் மாதிரி காமிக்கும். அந்த சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கூகுளுக்கு போகிறேன். ஸோ கூகுளில் போயிட்டு இப்போ நான் வந்து வீடு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யார் தேவைப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஓகே, நான் இப்போ மதுரையில் இருக்கேன். ஸோ மதுரையில் எனக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை அப்படின்னு நான் போடுறேன். ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரைன்னு போட்டோடனே ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஸ்டட் லிஸ்ட் வந்து காமிக்குது. ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை, பெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை, அகர்வால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை, கிறிஸ்டல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. இந்த மாதிரி மதுரையை ரிலேட்டடான பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ இந்த வர்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இப்போ ரீசெண்டாக சர்ச் பண்ண ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் சர்ச்சஸ். ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மதுரையை வந்து ரீசெண்டாக எப்படிலாம் வந்து தேடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் தட்டுறேன். என்டர் தட்டின ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 48 லட்சம் ரிசல்ட்ஸ் வந்து காமிக்குது. ஸோ 48 லட்சம். ஓகே, இந்த 48 லட்சம் ரிசல்ட்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Sulekha.com இருக்கு. ஸோ இல்லை டாப் 10 பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மதுரை அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரைன்னு போட்டோம். ஸோ இந்த கீவேர்டை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வெப்சைட்ல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர்வால் பேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மதுரை. நம்ம போட்ட கீவேர்டு என்னன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. பட் ஆனால் இந்த கீவேர்ட் அதாவது பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மதுரை அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இருக்கனால கூகுள் வந்து இதை காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுவும் என்ன காமிக்குதுன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி பேஸ்ட் இன் மதுரைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனால கூகுள் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால தான் இது 48 லட்சம் ரிசல்ட்ஸ் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எத்தனை பேர் வெப்சைட்டை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கீவேர்டுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை அப்படிங்கிற ஒரு கீவேர்டை எத்தனை பேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் வந்து போடணும். ஸோ டபுள் கோட்ஸ் அப்படின்னா என்னன்னா கூகுளில் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த வேர்டை மட்டும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்டர் தட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 48 லட்சம் இருந்துச்சு. இப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஸோ 75,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்குள்ள இந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே வரலாம். கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டில், ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுலேகா, ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. 3 பெஸ்ட் ஸ்டார்ட், ஸோ அவங்களே என்ன போட்டிருக்காங்கன்னா 3 பெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. ஸோ இது மாதிரி வந்து அவங்களுடைய டெக்ஸ்ட்டில் அவங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் தோணும் ஆல்ரெடி வந்து 75,000 பேர் வந்து கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் கூகுளில் போட்டால் எனக்கு டாப்பில் வருமா? ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை அப்படிங்கிற டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய வெப்சைட்டுடைய டைட்டில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்சிஓவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைட்டிலில் வந்து இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணணும், யூஆர்எல்ல யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த 3 இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுடைய வெப்சைட் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன் டைட்டில் அப்படின்னு நான் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கிள் கோலன் மட்டும் போட்டால் போதும். சிங்கிள் கோலன் போட்டுட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா ஸோ இன் டைட்டிலில் மட்டும் வெறும் 752 பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ லட்சக்கணக்கில் பார்த்தோம், ஆயிரக்கணக்கில் பார்த்தோம். பட் ஆனால்
ஸோ டைட்டிலில் போட்டது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 752. ஸோ அதையும் நீங்கள் வந்து கீழே போய் பார்க்கலாம். ஸோ டைட்டில் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், இதுக்குள்ள பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரைங்கிறது அடங்கியிருக்கு. அப்புறம் 3 பெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை, அப்புறம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை, டாப் 10 பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் மதுரை. ஸோ இன்பிட்வீனில் இந்த கீவேர்ட் வருது, அதையும் வந்து கூகுள் வந்து எடுத்துக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைட்டிலில் பார்த்தோம். ஸோ டைட்டிலில் 752 பேர் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, 752 ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இன் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதாவது யூஆர்எல்ல எத்தனை பேர் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு ஐஎன் இன் யூஆர்எல். ஸோ யூஆர்எல்ல எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 302 பேர் தான் வந்து அவங்களுடைய யூஆர்எல்ல இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுங்கிற மதுரைங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாப்பில் வரலாம். ஸோ எஸ்இஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக டாப்பில், கூகுளில் எத்தனை நாளில் வந்து டாப்பில் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எஸ்இஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து எஸ்இஓ வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பிளாகிங் எழுதிட்டே இருக்கணும் வெப்சைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை கரெக்டான ஸ்பீட் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து கூகுளுடைய இது எஸ்இஓவில் இருக்குது. ஸோ கூகுள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்இஓ வந்து நாங்கள் வந்து 200 ஃபேக்டர்ஸில் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ 200 விஷயம் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெப்சைட் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 monthsக்குள்ளே உங்களுக்கு கூகுளில் டாப்பில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் உங்கள் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் டாப்பில் வந்து வருவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்இஓ பற்றி இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்இஓ பற்றி, ஸோ வெப்சைட் டிசைனிங் பற்றி, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து போடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸும் நீங்கள் டாப்பில் வர முடியும். டாப்பில் வந்தால் தான் உங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ நிறைய என்கொயரிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.